வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கும் அகெயின் கோல்டு பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி வெரி ஹை லெவலில் போயிடுச்சு. நியர்லி 1,01,000 வரைக்கும் கோல்டு விலை வந்து நேற்று ரீச் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஸ்லைட்டாக கரெக்டாகி 99 அண்ட் ஆட் வந்துருச்சு. அது வேறு. இந்த கோல்டுக்கு உள்ள மோகம் வந்து அப்படியே தொடருமா இல்லாட்ட அது முடிவுக்கு வருமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து அஸ் எ இன்வெஸ்டராக என்ன மாதிரி ஸ்டேக் எடுத்துக்கலாம், எப்போ ஸ்டேக் எடுக்கலாம், தட் இஸ் எப்போ வாங்கலாம், இல்லாட்ட அஸ் அ ஜுவல்லரி ஓனராக, தட் இஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டு ஆபரணமாக வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த தருணம் நல்ல தருணமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டு விதமாக யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லாட்டா அது வாங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் காரணம் இருக்கும். அதனால் வந்து நம்ம பாகுபடுத்தி பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அஸ் அ கோல்டு அசச் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. ஒரு பேங்க்கில் ஒரு டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் மெச்சூரிட்டியில் வந்து அந்த பிரின்சிபலை கொடுப்பாங்க. ஷேரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டிவிடெண்ட் அது மாதிரி வரும். இன் அடிஷன் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கூட இருக்கலாம். பட் கோல்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரிட்டர்னு எதுவும் கிடையாது. முன்னாடி வந்து சாவரின் கோல்டு பாண்டில் ஒரு 2.5% அண்ட் 2.5% ஆர் 2.25% அது மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ தான் அந்த சாவரின் கோல்டு பாண்டு வர்றது இல்லையே. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேச முடியாது. அதனால் இதுக்கு ஒன்றும் ஒரு ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இன்வெஸ்டார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதில் என்டர் பண்ணோம். இப்போ கோல்டு ப்ரைஸோட ஒரு ஹிஸ்டாரிக் இது பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமேல் அதை டிசைட் பண்ணலாம். அஸ் அ இன்வெஸ்டராக இந்த டைமில் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்கலாம். அண்டு 1980 எடுத்துக்கோங்களேன். 1980 பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து $666 பர் அவுன்ஸ் இருந்தது. அண்டு அதாவது ஒரு ட்ராய் அவுன்ஸ்னால் அபவுட் 31 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1999 வந்து $235 ஆகிடுச்சு. அப்படியே பயங்கர ஃபாலு. அண்ட் அகெயின் இது நான் சொல்கிறது எல்லாமே பர் அவுன்ஸு, நாட் கிராம் எடுத்துக்காதீங்க. ஸோ 2007 தான் திருப்பியும் வந்து அந்த $666 ரீச் ஆச்சு. அப்போ நியர்லி ஒரு 27 இயர்ஸ் ஆச்சு அந்த திருப்பியும் அந்த ப்ரைஸ் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. இதெல்லாம் வந்து நான் டாலரில் சொல்கிறேன். இது வந்து அப்ளிகபிள் டு அமெரிக்கன் மார்க்கெட்டு. அப்புறம் பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி இது ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத. ஸோ 2007 தான் இந்த $666 சொன்ன பாருங்கள். அது வந்து அதுலேருந்து படிப்படியாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. 2012 வந்து $1,772 ஆச்சு. அதில் வந்து மேலே ஏறிட்டே இருந்தது. அப்புறம் வித்தின் 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால், நியர்லி 40% ஃபால் ஆகி $1,062 ஆச்சு. அப்புறமேலே 2020 தான் அந்த தங்கம் விலை ஏறுமுகத்தில் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்ம இன்றைக்கி $3,453 போய் இப்போ $3,333 அது மாதிரி இன்றைக்கி கோட்டாயிட்ருக்கு. இதுதான் இந்த கோல்டோட டாலர் ப்ரைஸு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு பொருந்தும். அண்டு அதே இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பெக்யூலியர் பொசிஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியன் பீப்புள் மாதிரி அமெரிக்கன் பீப்புளு கோல்டுக்கு வந்து க்ரேஸாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே ஆபரணமாக கூட யூஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரொம்ப குறைச்சி தான் பண்ணுறோம். அண்டு அதனால் இந்த ஆபரண நகைக்கு வந்து இங்கே ஜாஸ்தி வரவேற்பு உண்டு. அதனால் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபிளாக எப்பொழுதுமே ஏறிட்டே இருக்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா நம்ம ரூபா வந்து ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கனால தான் அகெயின்ஸ்ட் டாலர் இந்த இது மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கனால இந்த தங்கத்தோட விலை எப்பொழுதுமே அது ஏறிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கூட பாருங்கள், ஒரு 2 இயர்ஸ் பேக்கு பார்த்திங்கன்னா
79-80 இருந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 88 டச் ஆகி திருப்பி 85-20 அது மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி 6-7% ஒரு 2 இயர்ஸில் டிப்ரிஷியேட் ஆகும்போது எப்படி வந்து இந்த டாலரில் எப்பொழுதுமே வேல்யூ பண்ணுவாங்க கோல்டு, அப்போ அதோட மதிப்பு வந்து இந்தியாவில் கூடிக்கிட்டு தானே இருக்கும். அதனால வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து அதோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் இன்வெஸ்டர் எப்பொழுதுமே எதை மனசில் வச்சுருக்கணும் அப்படின்னா, எப்பப்போ அன்சர்டன்ட்டி இருக்கும்போ அப்போ தான் வந்து இந்த கோல்டுக்கு வந்து ஒரு மதிப்பு வருது, அந்த ப்ரைஸும் கூடுது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். பட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 4-5% ஏறிட்டுருக்கு. ஆனால் இங்கேயும் சில வருடங்களில் சில கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஏறாமையும் அதே ப்ரைஸில் இருந்ததும் உண்டு அப்படின்னு நான் சொல்லணும். பட் ஆனால் உலகத்திலேயே ஜாஸ்தி கோல்டு கையில் வச்சிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தா தெர் இஸ் அஸ் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான். நியர்லி 27,000 tons ஆஃப் கோல்டு இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி பார்த்திங்கன்னா த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு புட் டுகெதர் அவங்க வச்சுருக்க, எஸ்பெஷலி இந்த சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்க கோல்டோட இந்த கோல்டு வந்து ரொம்ப ஹை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் வந்து வெரி ரிச் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கோல்டு அவங்க கையில் இருக்கிறனாலையும் சொல்லணும். அவங்க வந்து ஆனால் இந்த கோல்டை வந்து எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேவிங், ஒரு அசட்டுக்காகவும், இல்லாட்டா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் இதை கூட ப்ளட்ஜ் பண்ணி நிறைய தடவை வந்து பணம் ரைஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது உண்டு. இன்ஃபேக்ட் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட 1985 என்னுடைய மதரோட கோல்டை ப்ளட்ஜ் பண்ணி தான் நான் பிஸ்னஸே ஆரம்பித்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளட்ஜ் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து பரவலான இருக்கிற ஒரு ஹேபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நிறைய பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு, நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ அதனால் தெர் இஸ் அ கிளியர் டிமார்க்கேஷன் வேணும். என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டை சூஸ் பண்ணலாமா, அண்டு இல்லாட்ட இந்த ஆபரண கோல்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆபரணத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்பொழுதும் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அட் எனி ப்ரைஸ். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறது வந்து விற்கிறதுக்காக நம்ம பண்ணுறது இல்லை. அது வந்து மோராக ஃபேஷனாக இருக்கலாம், இல்லாட்டா அவங்களோட சேஃப்டியாக இருக்கலாம், இல்லாட்ட இந்த மாதிரி அவசர காலத்தில் உதவிக்கு பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட் எனி ப்ரைஸில் நம்ம வாங்கி தான் ஆகணும். எப்போ சூஸ் பண்ணலான்னா, எப்பொழுதும் அந்த ப்ரைஸில் ஒரு கரெக்ஷன் வர்றப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா தென் அதில் கூட நமக்கு வந்து நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் அண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். பட் யாருமே இந்த மாதிரி ஆபரண கோல்டை வந்து வாங்குறது வந்து விற்கிறதுக்காக வாங்குறது இல்லை. அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய ஸ்டேட்டஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து எப்பொழுதுமே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். பட் ஆனால் எப்பொழுதுமே ஒரு 5%லேருந்து 10% அவங்க சேவிங்ஸுக்கு மேலே இல்லாமல் இருக்கிறதும் இதுக்கும் பொருந்தும். எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சைஸபிள் அமௌண்ட், தெர் இஸ் மேக்ஸிமம் வந்து 10% ஆஃப் யுவர் சேவிங் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அதே தான் இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ வந்து கம்மிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்னடா அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரைட் டைம் அப்படின்னு எல்லா அனலிஸ்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் ஃப்ரம் த பேங்க்கு அது வந்து அதுலேருந்து வர ரிட்டர்ன் குறைய போகுது. அதனால் வந்து தங்கத்துக்கு ஒரு மவுசு கிரியேட் ஆகுது. அதனால் அங்கே போய் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் ஏறும். ஸோ அதனால் வென்னவர் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுதுன்னு எதிர்பார்க்கும்போது நம்ம கோல்டில் வாங்கிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லலாம். அப்புறம் இந்த அன்சர்டன்ட்டி வேர்ல்டு ஓவர் எல்லாருமே சொல்கிறது தான், எங்கெங்கே ப்ராப்ளம் நிறைய இருக்கும் இன்டர்நேஷ்னலில், அந்த சமயத்தில் கோல்டுக்கு மதிப்பு கூடும் கிளியராக சொல்லலாம்.
இப்போ பாருங்கள், அமெரிக்கா வந்து எல்லா கண்ட்ரியோட தகராறில் போயிட்டுருக்கு. டேரிஃப் வந்து இவ்வளோ போடுவேன் அவ்வளோ போடுவேன் அப்படின்னு சொன்னனால இப்போ இந்த ஒரு மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ கிடுகிடுன்னு வந்து மேலே போயிடுச்சு பாருங்கள். $2,800 $2,900 இருந்தது, இன்றைக்கி $3,400 டச் ஆகிடுது. இன்ஃபேக்ட் $4,000 வரைக்கும் போகுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இயர் எண்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கும்போது வேறு வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லாட்டா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றப்ப மக்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா கோல்டு. இப்போ கோல்டு இருந்துச்சுன்னா எந்த கண்ட்ரியில் கூட நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தியாவில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகிறீங்க, இல்லாட்டா அமெரிக்காவுக்கு போகிறீங்க, இல்லாட்டா ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்க, இல்லாட்டா ஒரு நேபாளுக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் வந்து கையில் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா உடனே இம்மிடியட்டாக வந்து அதை விற்று கூட நீங்கள் வந்து உங்களோட எமர்ஜென்சி கேஷ் ரைஸ் பண்ண முடியும். அதனால் அந்த வேல்யூ, த கிரேட் வேல்யூ வந்து இந்த மெட்டலுக்கு இருக்குது. ஸோ அதனாலேயும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு வந்து ஒரு மதிப்பு கூடுது, எஸ்பெஷலி அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கிற டைமில். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சாவரின் கோல்டு பாண்டெலாம் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ அவங்களே நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோல்டோட ஸ்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 850 tons ஆஃப் கோல்டு. அப்போ வந்து கவர்மெண்ட்டே வாங்குறப்ப இது இன் அடிஷன் டு இண்டிவிஜுவல் இது விலை ஏற தானே செய்யும். அதனாலையும் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த கோல்டு விலை ஏறிட்டே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இந்தியா மட்டும் அது மாதிரி பண்ணுறாங்களா இல்லாட்ட நிறைய கண்ட்ரீஸ் கூட பண்ணுறாங்க. லைக் ரஷ்யா, தென் சைனா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ் கூட நிறைய கோல்டை வாங்கிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட டாலர் மேலே மதிப்பு குறைஞ்சதும் ஒரு காரணம்னு கூட நம்ம சொல்லலாம். அண்டு அவங்க வந்து அந்த டாலரை வந்து ஒரு வெப்பனாக கன்வெர்ட் பண்ணனால, ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன் இம்போஸ் பண்ணனால அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டு, சரி இன்ஸ்ட் ஆஃப் டாலர் வச்சுக்கிறது பல ஆஸ் அ ரிசர்வ், ஒய் நாட் கோல்டை கூட நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆனதுனால அவங்கள வந்து கோல்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இன் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் எப்போ கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற கிளியர் கட்டு ஐடியாவோடு வாங்கினீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் எந்த சமயத்தில் எக்ஸிட் ஆகணும்னு கூட கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது, இல்லாட்டா அன்சர்டன்ட்டிலாம் விலகிடுது அப்படின்னா தென் அதை தருணம் நமக்கு வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 5 வச்சுக்கோங்களேன். ஜூலை 5 வந்து இந்த டேரிஃப் வார் வந்து முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அதனால் பை ஜூன் எண்டு போலயே நம்ம டிசைட் பண்ணோம் எப்படி வந்து இது மூவ் ஆக போகுது, இந்த டேரிஃபோட நெகோசியேஷன் பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர் ஆஸ் அ இன்வெஸ்டருக்கு சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து பெட்டர் வே ஆஃப் ஜட்ஜிங். அது அப்புறம் இந்த இந்த இப்போ சென்ட்ரல் பேங்க்லாம் அவ்வளோ க்ரேஸியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கணும் நிறைய கோல்டு அக்குமுலேட் பண்ணணும் அந்த ஐடியா அவங்கக்கிட்ட இல்லைனாலும் நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ரீசன், இப்போ வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டே இருந்தால் கூட தென் வந்து அது கூட நல்ல வார்னிங் சிக்னல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், வச்சுருந்தோன்னா அதை விற்கிறதும் பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து கிளியர் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும் போதும் இல்லாட்ட விற்கும் போதும் ஆக்ட் பண்ணோம்னா இது கூட ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் ஆபரண கோல்டு வாங்கி நம்ம அணியறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணுறது எனி டைம் வாங்கலாம், எப்பொழுதும் அது வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி கொடுக்கும் அந்த இண்டிவிஜுவலுக்கு அப்படிங்கிறத பட்சத்தில் அதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ கூட பாருங்கள், லாஸ்ட்டு மந்தில் கூட இந்தியா வந்து 52 tons ஆஃப் கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் கோல்டு வந்து ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது இந்த வேர்ல்டில். ஆனால் டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் 2023 பார்த்தீங்க அப்படின்னா 3100 tons ஆஃப் கோல்டு மைன் பண்ணியிருக்காங்க. பட் டிமாண்ட் வந்து அதுக்கு மேலே இருந்தனால இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து டிமாண்டு ஹையாக இருக்கிறனால சப்ளையோட
இது வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். அண்டு இதுவும் ஒரு காரணம் ஏன் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த தடவை வந்து இந்த கோல்டு ப்ரைஸு பற்றி நான் பேசியிருக்கேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காகவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இதை வாங்குறதா விற்கிறதாங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதுதான் எப்பொழுதும் நல்லது. அஸ் எ இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.